அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமானுக்கு எதிரான வருண்குமார் IPS வழக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு எதிராக திருச்சி சரக DIG வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்திருக்கிறது. தன்னை பற்றியும் தனது குடும்பம் பற்றியும் சீமான் அவதூறாக பேசுவதாக கூறி திருச்சி நீதிமன்றத்தில் வருண்குமார் IPS வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்திருக்கிறது. திருச்சி நீதிமன்றத்தில் சீமானுக்கு எதிராக வருண்குமார் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு எதிராக திருச்சி சரக DIG வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. தன்னை பற்றியும் தனது குடும்பம் பற்றியும் சீமான் அவதூறாக பேசுவதாக கூறி திருச்சி நீதிமன்றத்தில் வருண்குமார் IPS தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், விரிவான தகவல்கள். வணக்கம். திருச்சி சரக DIG வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் DIG வருண்குமார் இடையே வார்த்தை போர் நடைபெற்று வந்தது. இருவரும் மாறி மாறி தங்களுக்கு இடையிலான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் வருண்குமார், காவல்துறை அதிகாரி வருண்குமார் சென்னை திருச்சியில் உள்ள நீதிமன்றத்தில் சீமானுக்கு எதிராக ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதில் தமக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் தொடர்ந்து சீமான் பரப்பி வருவதாகவும் இதன் மீது அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி உத்தரவிட்ட கோரி வழக்கு தந்தார். இந்த வழக்கை விசாரித்த திருச்சி நீதிமன்றம் சீமானுக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி சீமான் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தனக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கில் உள்நோக்கத்துடன் தொடரப்பட்டிருப்பதாகவும் அவதூறு வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் திருச்சி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை சீமானுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு வருண்குமார் IPS இருந்த அந்த வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் மனு தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்க வருண்குமார் IPS உத்தரவிட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.